நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் ஒரு துவாரபாலகனுடைய பிரம்மாண்ட சிலை. கோயிலுக்குள்ள பல துவாரபாலகர்கள் இருக்காரு. கோயில் நுழையறதுக்கு முன்னாடியும் சிவன் சன்னதிக்கு உள்ள செல்வதற்கு முன்னாடியும் தென் மற்றும் வட நுழைவாயில்களில் பிரம்மாண்ட துவாரபாலகர்கள் இருக்காங்க. அந்த துவாரபாலர்களுடைய கால்கள் எல்லாத்தையுமே நீங்க நோட் பண்ணீங்கன்னா இந்த சிற்பங்கள் காட்சியளிக்கும். குறிப்பாக இந்த பிரம்மாண்ட துவாரபாலகரே இவ்வளோ பிரமிக்கக்கூடிய வகையில் இருக்கிறாரு. அவருக்கு காலில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை மிதிப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த யானைக்கு ஒரு பாம்பு முழுங்குவது போன்றும் அந்த பாம்பு துவாரபாலகனுடைய காலில் இருப்பது போன்றும் பிரம்மாண்ட ஒரு கச்சிதமான சிலை அமைப்பு அங்கே இருக்கிறத பார்க்க முடிகிறது. இது எதை காட்டுது அப்படின்னா, இந்த யானையே எவ்வளோ பிரமிப்பா இருக்கும், அந்த யானையை விழுங்கக்கூடிய அந்த பாம்பு எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கும், அந்த காலை தனது பாதத்தில் மிதிச்சிட்டு இருக்க துவாரபாலகர் எவ்வளவு பிரமிப்பாக இருப்பார் அப்படின்றத இது ஒரு சிறிய ஒரு வடிவமைப்பா இங்க வடிவமைச்சிருக்காங்க. அப்படி இவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய துவாரபாலகர் எவ்வளவு பிரமிப்பா ஏற்படுத்தக்கூடிய இந்த கோயில்ல இருக்காரு அப்படின்னு சொல்றதையும் காட்டியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இந்த கோயில்ல இருக்கக்கூடிய சிவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு உயர்ந்தவர் என்பதை காட்டுவதற்காக இந்த சிலை வடிவமைக்கப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது.